ராமச்சந்திரா நான் ஊருக்கு போகிறேன் எல்லாரும். அவர்த்துக்கு ஏன்னா ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை படங்கள்லாம் நஷ்டமாயிடுச்சு, எதுவும் இல்லை, அதனால் ஊருக்கு போய் விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆருக்கு எது ஞாபகம் வருதுன்னா, அவர் கொடுத்த 2 பாக்கெட் அரிசி, தன் பசியாக தன் குடும்பம் இருக்கும்போது தனக்கு அவர்கள் கொடுத்த 2 பாக்கெட் அரிசியை நினைக்கிறார். உடனே நம்முடைய அந்த ஈகோ, இது தன்மானம், சுயமரியாதை, யார் பேசுகிறது முதல்லங்கிற அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 2 பாக்கெட் அரிசியை நினைக்கிறார். அப்போ கேட்டார், ஏன்னா போகிறீங்க, நான் உங்களுக்கு படம் நடித்து கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் வாழ வைக்கிறார் செத்து கொண்டிருந்த ஒரு தயாரிப்பாளரை. ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு போயிட்டீங்களே, அதனால தான் நான் மிருகங்கள்லாம் வச்சு லாஸ் ஆகிட்டேன், நீங்கள் நடிச்சிருந்தா நான் ஏன் நான் நஷ்டமாகிறேன்னு. அப்போ இல்லைன்னா என்னென்ன, இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவருக்கு உடம்பெல்லாம் விளவுறது. உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நாளைக்கே சொல்லுங்கள் உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன்னு, உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் வரும், கடன்களெல்லாம் அடைச்சிட்டு படத்தை எடுங்க, எந்த கதை வேணாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு எடுங்கன்ட்டு போயிட்டார். அவருக்கு கையும் உடவில்லை காலும் உடவில்லை. ஸ்டூடியோவில் சொன்னவங்ககிட்டலாம் அப்படியே சொல்லாமல் திரும்பி வீட்டுக்கு ஓடுகிறார். வீட்டுக்கு ஓடி மனைவிட்டு சொல்கிறார், எல்லாத்தையும் லாரியில் இருந்த பொருட்களை இறக்குங்கள், எம்ஜிஆர் வைத்து நான் படம் எடுக்கிறேன். வீட்டில் அவங்களால நம்ப முடியலை, ஏன்னா இவ்வளவு இதில் இருக்கீங்களேங்க சண்டேயில். அவரே என்ன நேராக பார்த்து சொல்லிட்டாரு, ஏன்னா ஊருக்கு போகிறீங்க, நான் உங்களுக்கு படம் நடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லோரும் இதாகிறாங்க. உடனடியாக மறுநாள் என்ன பண்ணுறாரு, 2 நாளில் பூஜை, அடுத்த படம் பூஜை. கதையே இல்லை, கதையே தெரியாது. ஆனால் எம்ஜிஆருடைய அம்மா அவருக்கு பழக்கம், அவருக்கு சாண்டோஜனை பார்த்தவருக்கு. அவங்க அம்மாவுக்கு தானே நம்ம 2 அரிசி கொடுத்தோம், அவங்க அம்மா நம்மளை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. தாயை தெய்வமாக மதிப்பவர், தாய் சொல்லை தட்டாதவர், அந்த பேர்லேயே வைக்கணும்னு. எனது அடுத்த படம் தாய் சொல்லை தட்டாதே, படத்துக்கு அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் 2வது நாளே பூஜை போடுகிறார். ஏற்கனவே ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வேறு படத்துக்கு, சிரித்து சிரித்து என்னை சிறை வடித்தாயின்னு ஒரு டியூயட். அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு இது பண்ணுறாங்க. சாண்டோ சின்னப்பா தேவர் ஊரை விட்டு வெளியே போக வேண்டியிருந்த சாண்டோ சின்னப்பா தேவர் மேலே வருகிறார். மிகப்பெரிய வெற்றி. அப்புறம்தான் தாய் சொல்லை தட்டாதே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் மட்டும் சாண்டோ சின்னப்பா தேவருக்கு கிடைத்த லாபம் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாயும் லாபம் அதற்கு பிறகு தான் சாண்டோ சின்னப்பா தேவர் கொடிகட்டி